2000 சிலிண்டர் இருக்கும். 1000 சிலிண்டர் வாடிக்கையாளர் கொடுப்பாரு. அடுத்த 1000 கொடுக்கும் போது அடுத்த 1000 வரும் ஸ்டாக். இதானே நார்மலா. அது எப்படிங்க 10 நாள்ல கரெக்டா எல்லாத்துக்கும் ஸ்டாக் நின்று போச்சு? அங்க ஈரான் வார் ஆரம்பிச்சோம் எப்படி நிக்கும்? ஒரு சிம்பிளா யோசிச்சு பாருங்க. அப்ப என்னன்னா ஸ்டாக்கை இவங்க மறைக்கிறாங்க. இந்தியாவுக்கு போற சரக்கு ரயில் மட்டும், இது கப்பல் மட்டும் நாங்க விட்டுறோம், எக்ஸாம் பண்ணிடுவோம்ட்டாங்க. 2 பேருமே தாக்க கூடாதுட்டாங்க. அடுத்த உதாரணம், அது அப்படி உங்களுக்கு மட்டும் வருவாங்கன்னா, நேத்து தாய்லாந்து கப்பலை அடிச்சிட்டாங்க. செல்ல பிறந்துக்கு என்ன கோவம்னா, இந்த பாலிடிக்ஸ் இப்பதான் பண்ண முடியும். இந்த 48 மணி நேரம் தான் பாலிடிக்ஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிடும். போறப்பவே இந்த மனுஷன் என்ன இந்த கப்பலெல்லாம் உள்ள கொண்டாட சொல்றாரு. எல்லாத்துக்கும் போர் நடந்துட்டு இருக்குங்க. இந்தியாவுக்கு வழி விடு, இந்தியாவுக்கு வழி விடுன்றாங்க. எவ்வளவு ஜோக்கா சொல்ல. ராகுல் காந்தி இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப பிரதமர்னு அவர்தான் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு இல்லைங்க. இப்ப இங்க ராகுல் காந்தி பிரதமரா இருந்து இந்த சிச்சுவேஷன்ல இருந்தாருன்னா என்ன நினைக்கும் மக்கள்கிட்ட விட்டுறேன். அவ்வளவுதான், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. முதல்ல ஆகும் போதே அந்த தாவேக்காவோட தொண்டர் சொன்னாரு, அங்க செந்தில் பாலாஜி ஆளோட ஆளுங்க வந்து ஏதோ ஒண்ணு செஞ்சாங்க, கரண்ட் கட் பண்ணாங்க, அங்க ஒரு பீதியை கிளப்பினாங்க. அந்த பயத்துலதான் நாங்க வெளியில ஓடணும். ஒருவேளை அந்த சாட்சி சொல்ற யாராவது ஒருத்தர் செந்தில் பாலாஜி பேரை சொல்லியிருந்தாங்கன்னா அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு, ஐயா நீங்க அங்க இருந்தீங்களா, நீங்க அந்த இடத்துல போனீங்களா? இல்ல நான் போவே இல்லை, ஆதாரம் இல்லை, போயிட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க. ஏன் இந்த பயம்? செந்தில் பாலாஜி விட்னஸும் ஆகலாம், அக்யூஸ்டும் ஆகலாம். எனக்கு நமக்கு தெரியாது, அங்க போனாதான் தெரியும். அதுக்குள்ளே எவ்வளவு பதற்றோம்? போயிட்டு வர சொல்லுங்க. KNR விஷயத்துல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ண முடியாம தடுக்கிறது யாரு? அப்ப நீங்க என்ன அர்த்தம்? அப்ப மோடி அவர்கள் சொல்றது கேட்டு தானே, வேலை வாய்ப்புக்காக நீ பணத்தை கொடுத்து ஒருத்தர் வாங்குறாருன்னு சொன்னா கூட்டு வந்து விசாரிங்க. விசாரிச்சு இல்லைன்னு சொல்லுங்க. விசாரிச்சு இல்லைன்னு சொல்லுங்க. அதுக்கே உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம்? ஜெயலலிதா அவர்கள் பாத்தீங்கன்னா தப்பு செஞ்சுட்டாங்க வச்சுங்களேன், அது யாரா இருந்தாலும் சரி, தான் கட்சிக்காரா இருந்தாலும் சரி, அடுத்த நிமிஷம் பார்த்தா ஜெயிலா இருப்பார். இது மக்களுக்கு பிடிச்சது அந்த குணம். ஆனா இவரு நேரு மேல ஒரு கேஸ் போட்டு கோர்ட் சொல்லுது எஃப்ஐஆர் போட சொல்லி. நான் என்ன சொல்றேன், எஃப்ஐஆர் தானே, ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் தானே, எஃப்ஐஆர் போடுங்க. தினம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அத்தனை நாளேடுகளையும் பாத்தீங்கன்னா முழு பேஜ் விளம்பரம். கிட்டத்தட்ட ஒரு 20 நாளா பாத்தீங்கன்னா தினம் விளம்பரம். எத்தனை கோடி லாஸ்? தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று மத நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் வழக்கறிஞர் பிரிவின் மாநில தலைவர் குமரகுரு அவர்கள் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்குன்னு காலையிலேயே ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு செய்தியை எதிர்க்கட்சிகள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதுல முக்கியமாக இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த ஒரு கொடூரமான ஒரு பாலியல் வன்கொடுமை, அதுல அந்த குழந்தையை துண்டு துண்டாக வெட்டி வீசி இருக்கக்கூடிய சம்பவத்தை நினைக்கும் பொழுது சட்டம் எங்க சார் போயிட்டு இருக்கு? 5 நாட்கள்ல 17 வன்கொடுமைகள் நடந்திருப்பதாக செய்தி வருது. இல்லைங்க, இதுல நம்ம நிறைய பேசிட்டோம். திரும்ப நம்ம இந்த அரசாங்கத்தை குறை சொல்றது, ஸ்டாலின் அவர்களை குறை சொல்றதெல்லாம் விட்டுட்டு முதல்ல இந்த பிரச்சனை என்னன்னு முதல்ல ஸ்டாலின் அவர்கள் புரிஞ்சுக்கணும். திருப்பி நாம என்னமோ ஒரு வன்கொடுமை நடந்த உடனே அரசாங்கம் சரியில்லை, அதுக்கு யூஸ் பண்ற ஒரு விளம்பரத்துக்காக யூஸ் பண்றதுக்காக நினைச்சுக்கிறாரு. தப்பு. அவர் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாங்க முதல்ல இருந்தே சொல்றதுக்கு இதுக்கு மூல காரணம் அந்த குற்றம் செய்யக்கூடிய மனநிலை இருக்கு பாத்தீங்களா, அந்த மனநிலை சம்பந்தப்பட்டதான் முதல்ல பேசிட்டு இருக்கோம். இது ஏன் போன 5 வருஷத்துல இந்த மாதிரி இல்லை? போன 5 வருஷத்துல பாலியல் வன்கொடுமை நடந்தது இல்லையா? நடந்திருக்கு. பட் இந்த மாதிரி கொடுமையா இவ்வளவு ஃப்ரீக்வெண்டா யார் என்ன தப்புனாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாண்டோண்டித்தனம் இருக்கு பாருங்க, அது இப்ப அதிகமா இருக்கு. அதுக்கு காரணம் நான் சொல்றது என்ன, தயவு செய்து கான்சென்ட்ரேட் பண்றது போதைப் பொருளை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கண்டினியூஸா 24 ஹவர்ஸ் டாஸ்மாக் திறந்து வைக்கிறத மூடுங்க. இதெல்லாம் சொல்றோம். எதையுமே காதல வாங்காம திருப்பி நான் உங்க அப்பா, நான் உங்க பெரியப்பா, நான் அப்படி இருக்கேன், நான் எவ்வளவு நல்லா பண்ணிருக்கேன், தமிழ்நாடு தலைமை நிக்குதுப்பா. தினம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அத்தனை நாளேடுகளையும் பாத்தீங்கன்னா முழு பேஜ் விளம்பரம். கிட்டத்தட்ட ஒரு 20 நாளா பாத்தீங்கன்னா தினம் விளம்பரம். எத்தனை கோடி லாஸ்? நீங்க நான் சொல்றேன், கொஞ்சமாவது இப்ப அடுத்த தேர்தலுக்கு வந்துட்டோம், கொஞ்சமாவது இனிமேலாவது மக்களை கொஞ்சம் யோசிச்சு தன்னோட பிரச்சனை என்னன்னு காது கொடுத்து கேளுங்க. அதாவது சொல்றது எதிர்கட்சின்றதுனாலேயே அவங்க எல்லாமே அரசியல் பண்றாங்கன்னு நினைக்காதீங்க. என்ன பிரச்சனை முதல்ல புரிஞ்சுங்க. முதல்ல அஜித்குமார் கொலையில இருந்து நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், போலீஸ் சரியில்லை, போலீஸ் யாரோட கண்ட்ரோல்லயே பண்றாங்க, யாரோ ஒருத்தர் சொல்றது போலீஸ் கேட்கறாங்கன்னு சொன்னோம், அதை கேட்கல அவரு. இப்ப போதைப் பொருள் அதிகமாயிடுச்சுங்க, கஞ்சா அதிகமாயிடுச்சு, அதனாலதான் மூதாட்டியை கூட பாலியல் வன்கொடுமை பண்றாங்கன்னு சொல்றோம். யாருக்கு அந்த மூடு, அந்த மாதிரி மனநிலை யாருக்கு வரும்? ஒரு தனிநபர் செய்யறதுக்கு எப்படி அரசாங்கம் பொறுப்பேற்க முடியும்னு திமுகவோட அந்த ஐடி விங்லயே போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு தனி மனிதன் செய்யற தவிர தினம் ரோட்ல 10 கொலை நடந்துச்சுன்னா நீங்க அப்படியே விட்டு போயிடலாமா? தனி மனிதன் கொலை
இப்ப நீங்க ஃப்ரீயா அது எப்ப சட்டம் ஒழுங்கு ஏன் சொல்றோம்னா, இதை செஞ்சா நமக்கு குற்றம் செஞ்சா நமக்கு தண்டனை உறுதி அப்படின்னு சொன்னா குற்றம் செய்ய மாட்டாங்க. இதான் உலக இயற்கை. இப்ப எனக்கே 4 பேர் மேல கோவம் வரும், அடிச்சா என்ன, அடுத்த என்ன பிரச்சனை, அடிச்சா என்ன ஆகும், என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பயந்து அடிக்காம இருக்கேன். நீ அடி, உன்னை யாரும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுங்கண்ணே. இப்ப நான் 4 பேர் அடிப்பேன், இப்ப நீங்க 4 பேர் அடிப்பீங்க. இப்ப என்ன ஆகும்னா தமிழ்நாடு இப்ப என்ன சொல்றீங்கன்னா, சார் இண்டிவிஜுவலா நான் போய் ஒருத்தர் அடிக்கிறதுக்கு ஸ்டாலின் எப்படி சார் பொறுப்பாவாருன்னா, அப்படிதான் அவரு தான் ஆகணும். ஏன்னா ஒருத்தர் அடிச்சா உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சீங்கன்னா அது பயம் இருக்கும். இப்ப நீங்க பாருங்க, இன்னொரு மாவட்ட தலைவர், காங்கிரஸ்காரர் மாவட்ட தலைவர் கொண்டவருக்கு இன்னும் யாருன்னு தெரியல. அதை பத்தி கொஞ்சம் கூட சொரணையே இல்லாம ஒரு காங்கிரஸ்காரங்க இருக்காங்க. அப்ப இது யாருக்கு சொல்றோம்? நாங்க உங்களுக்கு சேர்த்து தானே போராடுறோம், உங்க கட்சியாரும் சேர்த்து தானே போராடுறோம். நம்ம சொல்லும் போதுதான் இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஜாஃபர் சாதிக் கொண்டு வந்த அந்த மெத்து, அந்த போதைப் பொருள், அது இன்னும் ஊடுருவி தமிழ்நாடு முழுக்க சீர்குலைச்சிருச்சுன்னு சொன்னா அது குஜராத் வழியா தானே வந்திருக்கு. எல்லாமே பாலிடிக்ஸ்ங்க, எல்லாமே அரசியல். நீ என்ன சொல்றது? பாஜக சொன்னா உடனே பாஜக எப்படி அரசு எப்படி அவங்க அட்டாக் பண்றது? குஜராத் அம்பானி அதானி குஜராத் போட்டு இப்படிதான் மூளை போதே தவிர நம்ம வீட்டு குழந்தை பாதிக்குது. இது நான் சொல்றது திமுக நண்பர்களையும் சேர்த்து நான் பேசுறேன். அவங்க வீட்லயும் குழந்தைங்க இருக்கு. ஏன்னா திருட வர்றவன் நேரா வந்து அதிமுக திமுக பார்க்க மாட்டான், பாஜக காங்கிரஸ் பார்க்க மாட்டான். அவனுக்கு தேவை அப்ப பணம். செயின் அறுக்கிறவன் வந்து யாரோட மனைவி, திமுக காரங்க மனைவி எடுக்காதுப்பா அப்படின்னு சொல்லுவானா. சந்தர்ப்பம் கிடைச்சா யாரோட செயின் ஒண்ணு இருப்பான். உங்களையும் சேர்த்து தான் நாங்க போராடுறோம். அதை கொஞ்சம் கூட கவலையே இல்லாம இருக்காங்க. முதல்ல ஒரு பெண் காவலரோட இடுப்பு கிள்ளும் போதே ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலேயே சொட்டார சர்வாதிகாரின்னு அப்ப எடுத்திருக்கணும். அன்னைக்கு எடுத்து அந்த 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இல்லை. என்ன வேணாலும் பண்ணுங்க, ஸ்டாலின் இருக்காரு பாத்துப்பாரு அப்படின்ற ஒரு திமிரு வருது இல்ல, அந்த போக்கு தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. போலீஸ் எதையுமே கண்டுக்கிறது இல்லை, எதையுமே பாக்குறது இல்லை. இப்போ ஒரு சின்ன உதாரணம் பாருங்க, KN ஒரு விஷயத்துல எஃப்ஐஆர் போட சொல்றாங்க, டிவிஎஸ்சியில போட சொல்றாங்க. டிவிஎஸ்சிக்கு 10 நாள் முன்னாடி டேவிட் ஆசீர்வாதம் குழந்தை மாத்தி போடுறாங்க, இன்னும் எஃப்ஐஆர் போடல. நான் சொல்றது புரிஞ்சுங்க, இது எதையும் லிங்க் பண்றேன்னு நினைக்காதீங்க. ஒரு முதல்வரோட மனநிலை எப்படி இருக்குன்னா, யாரா இருந்தாலும் சரி என்னோட கவர்மெண்ட்ல தப்பு பண்ணாங்கன்னா அவங்க யாரா இருந்தாலும் தண்டிப்பேன் அப்படிங்கறது ஒரு குணம். ஜெயலலிதா அவர்கள் பாத்தீங்கன்னா தப்பு செஞ்சுட்டாங்க வச்சுங்களேன், அது யாரா இருந்தாலும் சரி, தான் கட்சிக்காரா இருந்தாலும் சரி, அடுத்த நிமிஷம் பார்த்தா ஜெயலலிதா இருப்பார். இது மக்களுக்கு பிடிச்சது அந்த குணம். ஆனா இவரு நேரு மேல ஒரு கேஸ் போட்டு கோர்ட் சொல்லுது எஃப்ஐஆர் போட சொல்லி. நான் என்ன சொல்றேன், எஃப்ஐஆர் தானே, ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் தானே, எஃப்ஐஆர் போடுங்க, போட்டு வச்சிருங்க. ஹைகோர்ட் சொல்லியிருக்குன்னு சொல்லுங்க, ஏன் பயப்படுறீங்க? எஃப்ஐஆர் போட்டா இடி உள்ள வந்துடும், இடி உள்ள வந்தா KN உள்ள போவாரு, என்னோட சக அமைச்சர் எப்படி உள்ள போலாம் அப்படின்னு நீங்க ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அங்க உங்களுக்கு ஊழல் பிரச்சனையா இருக்கு. அங்க ஊழலுக்காக ஒருத்தரை நீங்க பாதுகாக்கிறீங்க. கீழே இருக்கிற ஏட்டு என்ன பண்றாரு, தனக்கு வேண்டிய ஒரு ஆளை அவர் பாதுகாக்கிறாரு. இப்படி பாதுகாக்க போக என்ன, அது ஆட்டோமேட்டிக்கா கஞ்சா அடிச்சுட்டு சுத்துறது யாரு? போலீஸ்காரன் பையன், அவனை விட்டுருப்பா. அரசியல்வாதி பையன், அவனை விட்டுருப்பா. ஏன்னா முதல்வர் எதையும் கண்டுக்க மாட்டாரு. ரொம்ப பேசினாருன்னா அண்ணா KN நேரு மேல போட்டலாமா எஃப்ஐஆர், அது போடாதீங்க, அப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என் பையனுக்கு. இதுதானே ஃபேவரட்டிசம் ஆரம்பிக்குது. இது அவர் புரிஞ்சிக்காம தினம் டிவில வந்துட்டு நான் எப்படிப்பட்ட சர்வாதிகாரி தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆட்சி நடத்த தெரியுமா, GDP முன்னாடி போயிடுச்சு, தமிழகம் முதன்மை மாநிலம், இதெல்லாம் வேண்டாம். முதல்ல எனக்கு பாதுகாப்பு வேணும், அப்புறம் தான் தமிழ்நாடு GDP எனக்கு எப்ப வேணும்? நான் உயிரோடு இருக்கணும், முதல்ல என் குடும்பம் உயிரோடு இருக்கணும். அதுக்கு பாதுகாப்பு இல்லாம வாய் சவடால் எதை கெடுத்தாலும் மோடி நானா நீங்களா பாத்துடலாம், பாஜக, இது என்ன பாலிடிக்ஸ் இது? ஆனா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, எல்லா கட்சிகளுமே இன்னைக்கு கொந்தளிச்சு பேசிட்டு இருக்காங்க. இந்த 17 வயது தூத்துக்குடி விவகாரத்துல இந்த வயது சிறுமியோடது. ஆனா இன்னைக்கு திமுகவினர் எல்லாருமே வந்து ஹிந்தி ஒழிப்பு அப்படின்ட்டு எக்மோர்ல இருந்து பார்க் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிந்தி எழுத்துக்களை வந்து அழிச்சிட்டு நாங்க 17ஆம் தேதி வந்து போராட்டத்திற்கு ஆர்ப்பாட்டத்திற்கு வந்து நாங்க பர்மிஷன் கேட்டிருக்கோம், அதுக்கு வந்து அனுமதி கிடைச்சிருச்சு அப்படின்னு. இது எப்படி வந்து மக்கள் சகிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதே ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு. இது இவங்க ஒரு 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 என்ன சொல்ற, ஒரு இமேஜ் கிரியேட் பண்றாங்க இல்லைங்க, பெரிய கூட்டணி இருக்கிற மாதிரி. மக்கள் மனசுக்குள்ள, நான் முதல்ல இருந்து டே 1ல இருந்து பேட்டியில சொல்லிட்டு இருக்கேன், மக்கள் மனசுக்குள்ள ஒரு தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த தீய நீங்க பணம் கொடுத்தாலும் சரி, எதை கொடுத்தாலும் 5000 ரூபாய் 10,000 ரூபாய் அழிக்கவே முடியாது. நான் பல தேர்தலை பார்த்திருக்கேன். இன்னைக்கு செல்வ பெருந்தகை, வேல்முருகன், TVKல இருந்து எல்லாருமே இன்னைக்கு இந்த பெண்ணுடைய சிறுமியினுடைய கொலைக்கு வந்து ரொம்ப ஆவேசமா கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க. ஆனா எதுக்குமே வந்து பதில் சொல்லவே இல்லையே திமுக. நீங்க வந்து முதல்ல இருந்தே அதை பண்ணிருக்கணும்.
நாங்க முதல்ல சொன்னோம் பாருங்க, அப்பவே நீங்க அட்வைஸ் பண்ணிருக்கணும். ஒரு எதிர்கட்சின்றது வந்து ஏன் அடிமையா போகணும்? செல்வ பெருந்தகை ஏன் அடிமையா பேசணும்? ஒரு எதிர்கட்சியா ஐயா, நான் ஐயான்னு போட்டுக்கங்க, இப்ப வயசுல பெரிய ஐயா ஸ்டாலின் அவர்களே கொஞ்சம் பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, என் மாவட்ட தலைவரை ஒருத்த கொண்டுட்டான், அவனையே பிடிக்க முடியல, கேவலமா இருக்கு தமிழ்நாடு அரசு, இதை கொஞ்சம் பாருங்கன்னு அட்வைஸ் பண்ணாம ஜிங் சக்னு அன்னில இருந்து ஜால்ரா அடிச்சிங்க. இன்னைக்கு என்ன ஆகுது? ஒன்னொன்னா போயிட்டு இருக்குது. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம எப்படி ஆட்சிக்கு வந்துருவோம்னு. ஆனா இன்னொரு முறை ஆட்சிக்கு வந்தா, நான் இப்பவும் சொல்றேங்க, தமிழ்நாடா இருக்காது, சுடுகாடா மாறிடும்ன்றது சொல்றதுக்கு காரணம் இப்ப நடக்கிற சம்பவம்லாம். இப்ப 2 நாள் முன்னாடி பாருங்க, ஒரு முதியவரை அடிச்சுட்டு 60 வயசு 70 வயசு ஒரு மூதாட்டியை போய் வன்கொடுமை பண்றாங்கன்னா என்ன மனநிலை பாருங்க. அப்போ இவங்களை எங்க மாத்தணும்னு சொன்னா, அவர் அண்ணாமலை அவர்கள் அடிக்கடி சொல்லுவார் பாருங்க, போதையை உடனே கட் பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆரம்பிச்சீங்கன்னா தமிழ்நாட்டை திருத்துறதுக்கு 10 வருஷம் அவங்க போதையில இருந்து மீட்கிறதுக்கு. இந்த 5 வருஷம் ஏன் எங்களுக்கு இவ்வளவு கோவம் வருதுன்னா, டாஸ்மாக் 24 மணி நேரம் திறந்துக்குது. நீங்க நாளை காலை கொலை பண்ணணுமா, எத்தனை மணிக்கு கொலை பண்ணணும்? 4 மணிக்கா? 3:30 மணிக்கு பாட்டில் வாங்கிக்கிறான். 3:30 மணிக்கு போய் 2-3 பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறாங்க. முதல்ல நான் சொல்ல சின்ன லெவல்ல சேர்றவங்க, அதுக்கப்புறம் வரவங்க கஞ்சா மெத்தெல்லாம் அறுத்தது. நான் சொல்ல லோ லெவல்ல பண்றவங்க எல்லாம் கஞ்சிது பாட்டில், அது ஈஸியா கிடைக்குது. அப்பயே நம்ம சொன்னோம் தப்புங்க. இப்ப இந்த அளவுக்கு நிக்குது. இதுக்கும் சேர்த்து அவர் பதில் சொல்லணும். அவர் நினைச்சிட்டு இருக்காரு பணம் கொடுத்தா மக்கள் மாறிடுவாங்கன்னு. மக்கள் ஒரு வீட்டிலயும் இருக்கிற ஒரு குடும்பத்தும் பாதிக்கப்பட்டிருக்காங்க கண்டிப்பா சட்டம் ஒழுங்குனால. அதோட ரிசல்ட் வந்து வர ஆட்சி மாற்றத்துல வரும் பாருங்க. இப்ப நீங்க KN நேரு விவகாரத்தை சொன்னீங்க. பியூஷ் கோயல் அவர்கள் சொல்லியிருக்காரு 50,000 கோடி ஒரே குடும்பத்திற்கு போகுது அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் திருச்சிக்கு வந்த மோடி அவர்களும் வந்து அமைச்சர்களே அரசு வேலைகளை வந்து இன்னைக்கு விற்க ஆரம்பிச்சுட்டாங்க, போட்டா போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான திருச்சியில இருக்கக்கூடிய அமைச்சர் சம்பாதிக்கிறது, இந்த வேலை விஷயமா வாங்கக்கூடிய லஞ்சம் ஊழல் பணம் அத்தனையும் ஒரே குடும்பத்துக்கு போகுது அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமா, ஏன்னா திருச்சினாவே ஸ்டாலின் சொன்ன மாதிரி வந்து KN நேரு, மாநாடுனாவே KN நேரு தான் அப்படின்னு பெருமையாக சொன்னாரு. அதே மாதிரி வந்து நேத்து மோடி அவர்களும் பேசிட்டு போயிருக்கிறாரு. ஆனா பேசுறது மட்டும்தான், ஆனா நடவடிக்கை எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மக்களுடைய கருத்தும் இருக்கே சார். இது 2001 இப்போ நம்ம வந்து ஒரு டைரியில வந்து LK அத்வானி பேர், யாரோ ஒரு பேர் எங்கேயோ LKA அப்படி எழுதி வச்சிருந்தாங்க பேர், அது ரிசைன் பண்ணிட்டாரு அத்வானி அவர்கள். நான் அதை ப்ரூவ் பண்ணி தான் திரும்பி வருவேன்னாரு. என்னன்னா ஒரு சின்ன சந்தேகம் வந்தா சீசர்ஸ் வைஃப் ஷுட் பி அபோவ் சஸ்பிஷன்ன்ற மாதிரி சின்ன ஒரு சந்தேகம் வந்தா கூட நான் அதை வெளியில வந்துருவேன் அப்படின்றது பாஜகவோட இது. அது இவங்களுக்கு எதிர்பார்க்க முடியாது வச்சுங்க. இங்க ED ரைடு பண்ணும்போது கட்டுக்கட்டா இது கொடுக்குறாங்க, வாட்ஸ்அப் சாட் கொடுக்குறாங்க. அதுல கிளியரா கொடுத்துருக்காங்க இவ்வளவு ரூபா வாங்கியிருக்கான்னு. ஒரு குற்றச்சாட்டு, இப்பவும் சொல்றேன், ஒரு குற்றச்சாட்டு. இது ஒரு அலிகேஷன் தான், கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஒரு FIR போட சொல்லி யார் சொல்றது? நானும் நீங்களும் இல்ல, டிவிஷன் பெஞ்ச் சொல்லுது FIR போட்டு விசாரிங்கன்னு. விசாரிக்க மாட்டேன்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்குல்ல சார், சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு அவமதிப்பு வழக்குகள், நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் எல்லாம் உடனடியாக எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு வந்தது. இப்ப இதுவும் நீதிமன்றம் அவமதிப்பு தானே? இல்லைங்க, அவமதிப்பு, நீதிமன்ற அவமதிப்பு ஒரு அது கண்டெம்ட் வேற. நான் ஸ்டாலின் அவரோட மனநிலையை கேட்கிறேன். ஒரு பக்கம் வெளியில வந்து பெரியப்பா அப்பா எல்லாம் சொல்றாருல்ல, அப்ப என்ன சொல்லணும்? இந்த அப்பா வன்முறையை மட்டும் பார்க்க மாட்டேன், ஊழலையும் நான் சேர்த்து பார்ப்பேன். அதான் அப்பா. ஒரு அப்பா வந்து எல்லாத்தையும் தானே பார்க்கணும், வன்கொடுமையையும் பார்க்கணும், ஊழலையும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும். எதையும் பார்க்க மாட்டேன் நான் உங்களுக்கு அப்பா அப்படின்னா KN நேரு விஷயத்துல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும் FIR ரிஜிஸ்டர் பண்ண முடியாம தடுக்கிறது யாரு? அப்ப நீங்க என்ன அர்த்தம்? அப்ப மோடி அவர்கள் சொல்றது கேட்டு தானே, வேலை வாய்ப்புக்காக நீங்க பணத்தை கொடுத்து ஒருத்தர் வாங்குறாருன்னு சொன்னா கூட்டு வந்து விசாரிச்சு இல்லைன்னு சொல்லுங்க, அதே அதுக்கே உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம்? அப்ப இந்த கட்சியில இந்த ஆட்சியில ஊழல்ன்றது சர்வ சாதாரணமா. நேற்று கூட ஒரு மாரிதாசர் ஒரு இது போட்டிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப ஒரு மாணவர்கள் வந்து இறந்த மயக்கம் போட்டு பள்ளி கவுண்டம்பாளையத்துல பள்ளி வந்து மயக்கம்னு போட்டாங்கன்னா 60 பேர் தான் இருக்காங்க அந்த பசங்க. ஆனா ரிஜிஸ்ட்ரியில பார்த்தா 203 பேர் இருக்காங்க சாப்பிட்டதா. ஆனா அந்த அதிகாரி சொல்றாரு சாப்பிட ஆரம்பிச்சோன்னா நான் நிறுத்திட்டோம் அப்படிங்கிறாரு. டாக்டர் சொல்றாரு அப்பெல்லாம் நிறுத்த முடியாதுங்க, சாப்பிட்டு 2 மணி நேரம் பொறுத்துதான் அது உபாதை வந்து தான் மயக்கம் போட்டு விழுன்றாரு. இவ்வளவு பொய். அதுலயே அந்த 60 எப்படி 250 ஆச்சு? அத்தனை பேர், அப்ப 250 பேர் சாப்பிட்ட மாதிரி காமிச்சு 60 பேர் காமிக்கிறீங்களே. 36,000 பள்ளிக்கூடங்களுக்கு எவ்வளவு ஒரு ஊழலுங்க, எத்தனை ஊழல்! இது எல்லாம் மறந்துட்டு மக்கள்கிட்ட 5,000 போட்டா எவ்வளவு சீப்பா நினைக்கிறீங்க மக்கள்? நான் மக்களுக்கு 5,000 கொடுக்கறது தப்புன்னு சொல்ல. 5,000 எப்படி கொடுக்கணும்னா, நீங்க கஷ்டப்பட்டு வருமானத்தை பெருக்கி அதுல ஒரு 5,000 ஊக்கத்தொகை கொடுத்தீங்கன்னா, அம்மா உனக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறேன், நானும் நல்லா இருக்கிறேன்,
இந்த கவர்மெண்ட் நல்லா இருக்கு, கவர்மெண்ட்டை பத்தி தப்பா நினைக்காதீங்க. நான் ஒரு வீட்டுல இருக்கிறேன், என் பையனை கூப்பிட்டு போய் ஒரு 1000 ரூபாய் செலவுக்கு வச்சுக்கிறான்னு சொன்னா என் சொந்த உழைப்புல வந்த பணமா இருக்கணும். நான் சேட்டுக்கிட்ட போய் பணத்தை வீட்டு அடமானம் வச்சு கொண்டு வந்து 1000 ரூபாய் கொடுத்து வச்சுங்களேன், அது உன்னை கெடுக்கிற மாதிரின்னு சொல்றோம். இந்த 5000 ரூபான்றது மக்களை கெடுப்பதற்காகவும் லஞ்சம். நான் கொடுக்குற வச்சுக்க, எனக்கு எதாவது சரி பண்ணி கொடுனா இவங்க எவ்வளவு சம்பாதிக்காங்க. ஒரு பள்ளிக்கல்வித்துறையில இவ்வளவு ஊழல்னா, இந்த KNRT இவ்வளவு ஊழல்னா, தமிழ்நாடு முழுக்க எத்தனை ஊழல் பாத்துங்க. இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு நடக்கிறாங்க. ஆனா மோடி அவர்களும் பியூஷ் கோயல் சொன்னது 100க்கு 100 உண்மை. இப்ப இந்த கரூர் விவகாரத்தில் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்கு. முதல்ல எனக்கு சம்மன் வரல அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடி எனக்கு சம்மன் வந்தா கண்டிப்பா நான் ஆஜராவேன்னு சொன்னாரு. அப்புறம் CBI வீட்டுக்கு போனதாக ஒரு தகவல் வெளியானது. இப்போ சம்மன் அனுப்பியிருக்கிறது வந்து உண்மைதான். நான் 17ஆம் தேதி வந்து நான் போய் ஆஜராக போறேன் அப்படின்னாரு. இன்னைக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. எனக்கு மட்டும்தான் வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க CBI. அதுல கரூர் விவகாரத்துல மாநாடு போட்டது ஒரு கட்சி, அந்த மாநாட்டுல 41 பேர் இறந்ததுக்கு காரணம் அந்த கட்சி. இதுல வந்து காவல்துறையை விசாரிக்கணும், சம்பந்தமே இல்லாம என்னையே விசாரிக்கணும். இன்னொன்னு என்னன்னா, நான் பணத்துக்காக அரசியலுக்கு வரல, அந்த பணங்கிறது எனக்கு தேவையே இல்லை. இதுக்கெல்லாம் வந்து வேணும்னே என்ன ஏதாவது வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல தள்ளி விடுறதுக்கு, ஏதாவது வந்து என்ன பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்காக தான் இப்படி ஒரு சம்மன் அனுப்பியிருப்பதாக அவர் ஓப்பனாவே இன்னைக்கு ஒரு செய்தி வெளியிட்டிருக்காரு சார். ஒரு விஷயத்துக்காக போலீஸ் சம்மன் அமைச்சதுன்னா நான் போலீஸ் தான் போய் எல்லாம் சொல்லணுமே தவிர, தெருமுனையில் நின்றுட்டு எதுக்கு தேவையில்லாம இந்த கூப்பாடு, எதுக்கு இந்த தேவையில்லாம இந்த செல்ஃப் எக்ஸ்பிளேஷன், எதுக்கு இந்த தேவையில்லாம பிதற்றல்? நேராக போக வேண்டியதானே CBI ஆஃபீஸில் போயிட்டு, ஏங்க என்ன கூப்பிட்டீங்க, தைரியமா வந்து என்ன சொல்லணும், என்ன ஏன் கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கணும். அங்கே போய் கேட்டால் என்ன ஆகும் தெரியும் அவருக்கு. இங்க எதுக்கு தேவையில்லாம ஓவர் பண்றாங்க. அதுல என்னன்னா, எப்பவுமே அந்த இன்வெஸ்டிகேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு விட்னஸ் அவங்களே சேர்க்க மாட்டாங்க. வந்த ஒருவர் யாராவது ஒருத்தர், ஐயா நான் அங்க பார்க்கும்போது அங்க செந்தில் பாலாஜியை பார்த்தேன், அவர் நடந்து போயிட்டு இருந்தாரு கூட்டத்துல அப்படின்னு சொன்னாரு வச்சுங்களேன், அடுத்த நிமிஷம் யாரை கூப்பிடுவாங்க, செந்தில் பாலாஜி கூப்பிடுவாங்க. இதே இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ். அவர் எல்லாம் தெரியும், நம்மளோட அதிகம் அடிப்பட்டவர், ஜெயில இருந்தவர், சட்டத்துல நிறைய உதப்பட்டவர் அவர் தான், அவருக்கு எல்லாம் தெரியும். இந்த ஜனங்களுக்காக சும்மா அப்படி நான் யார் தெரியுமா, நான் பணத்துக்கு ஆசைப்பட்டேன் சிரிக்காம சொல்றது, அதான் அவர்கிட்ட நல்ல விஷயம். அவர் பேசும்போது இந்த மாதிரி என்ன மட்டும் ஏன் கூப்பிடுறீங்க, மற்றவங்க இது என்ன இது, நான் மட்டும்தான் ஹெல்மெட் போடாம போனா, ரோட்ல போறவங்க ஹெல்மெட் போடல அப்படி கேட்க கூடாது. நீ ஹெல்மெட் போடலன்னா நீ பணம் கட்டு, சட்டம் தானேங்க. உங்களை பிடிக்கிறாங்க, லைசன்ஸ் எங்கமான்னு கேட்கறாங்க, லைசன்ஸ் எங்கிட்ட இல்லைன்னா ஃபைன் கட்டுன்னு கேட்டா, ஒரு நிமிஷம் 1000 பேர் போறான் ரோட்ல, அத்தனை பேர் விட்டு என்ன மட்டும் ஏன் பிடிச்சுன்னு கேட்க முடியுமா நீங்க? உங்ககிட்ட இல்ல, உன்னை கூப்பிட்டா நீங்க தான் போகணும். அதே மற்றவங்களெல்லாம் கூப்பிடலன்னு என் பயம் உங்களுக்கு. அதுல ஒரு விட்னஸ் வந்து அப்பவே முதல்ல ஆகும் போதே அந்த தாவேக்காவோட தொண்டை ஒருத்தர் சொன்னாரு, அங்க செந்தில் பாலாஜி ஆளோட ஆளுங்க வந்து ஏதோ ஒண்ணு செஞ்சாங்க, கரண்ட் கட் பண்ணாங்க, அங்க ஒரு பீதியை கிளப்பினாங்க, அந்த பயத்துலதான் நாங்க வெளியில ஓடணும் அப்படின்னு சொன்னாரு. அது என்ன எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒருவேளை அந்த சாட்சி சொல்ற யாராவது ஒருத்தர் செந்தில் பாலாஜி பேரை சொல்லியிருந்தாங்கன்னா, அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு, ஐயா நீங்க அங்க இருந்தீங்களா, நீங்க அந்த இடத்துல போனீங்களா, இல்ல நான் போவே இல்லை, ஆதாரம் இல்லை, போயிட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க. ஏன் இந்த பயம், ஏன் இந்த கூப்பாடு, ஐயோ நான் போக மாட்டேன் எதுக்கு இந்த மாதிரி இது? ஆனா ஏதோ ஒரு எவிடன்ஸ் அவர்கிட்ட வந்து CBI கிட்ட சிக்கி இருக்கு, அதனாலதான் வந்து மாத்தி செந்தில் பாலாஜி பேசுறாரு. இப்போ டெல்லி போனா அவர் திரும்பி வருவாரா அப்படிங்கறதே வந்து தெரியாத ஒரு விஷயம் தான் அப்படின்னு கல்யாணராமன் அவர்கள் சொல்லி இருந்தாரு சார். உண்மையாலுமே அப்படி இல்லைங்க. நான் முதல்ல இருந்தே நம்ம உங்க தாமரை டிவிக்கே சொல்லியிருக்கேன் ஒரு தடவை, இந்த மாதிரி ஸ்டாம்பீட் நடக்கிறது எப்படி நடக்கும்னா, இந்த மாதிரி நல்லா இருக்கு, எல்லா கிரௌடும் நல்லா இருக்கும். நீங்க பல ஊர்ல பாருங்க, இதை விட நெரிச்சல் நிறைய இருக்கும். குறிப்பா திருவிழாக்கள் போனீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மூச்சு விடாம நெரிச்சல் இருக்கும். ஆனா எல்லா நெரிசலையும் சாக மாட்டாங்க. கண்டிப்பா. எப்பன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரிகர் ஒண்ணு இருக்கும். காலு கீழே பாம்புன்னு சொல்லிட்டாங்க வச்சுங்களேன் அந்த இடத்துல, இல்ல கீழே ஒயர் ஒண்ணு ஓடுது காலை வச்சிடாதீங்கன்னு சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷம் எல்லாரும் செதறி ஓடுவாங்க பாருங்க. அப்போ ஒருத்தர் கீழே விழுந்துருவாரு, அவர் மேல மெதிச்சுட்டு போகும்போது ஸ்டாம்பீட் நடக்குதான். ஸ்டாம்பீட்னா இப்படிதான் நடக்கும். உள்ள போகும்போதே கீழே விழ வச்சு யாரும் நடக்க மாட்டாங்க. அதுல செதறி ஓடும்போது ஏதோ ஒரு ட்ரிகர் இங்க நடந்திருக்குன்னு அத்தனை பேரும் சொல்லிட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் எத்தனையோ கூட்டம் வந்திருக்கு, ஒரு இடத்துல நடக்கல, ஏகப்பட்ட கூட்டம் வந்திருக்கு. நான் கூட நேற்று போனோம், நேற்று எங்க இதுல கூட்டம் வந்து சாதாரண கூட்டம் திருச்சியில நெரிசல்ல வந்து மூச்சு விட முடியல அப்படிலாம் நடந்துச்சு. அங்க ஸ்டாம்பீட் நடக்கலையே, நடக்கணும்னு சொல்லல, அங்க ஒரு ட்ரிகர் பண்ணிருந்தாங்க வச்சுங்க. யாராவது ஒருத்தர் உங்க காலு கீழே பாருங்க, இது பாம்பு ஓடுது, ஒயர் நிக்குது, கரண்ட்டுக்கு பார்த்துன்னு சொன்னீங்கன்னா தெரிச்சு ஓடினாங்கன்னா வரும். கண்டிப்பா. அந்த ட்ரிகரை வந்து யாரோ அங்க பண்ணாங்க. அதை பண்ணது தூண்டுதல் யார் தூண்டினாங்கன்னா செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் சொன்னாரு. அந்த டைம்ல எல்லாரும் சொன்னது, அது ஏன் அங்க மட்டும் நடக்குது, கரூர்ல மட்டும்
ஏன்னா அது அவரோட இடம்னு சொன்னாங்க அப்போ பேசும்போது. அதனால ஆர்குமெண்ட் அப்போ நடந்தது. அங்க வந்து இத்தனை தாவேகா சொன்னது இத்தனை ஊர்ல நடக்காது, அங்க மட்டும் நடக்குதுன்னா இவரு தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பல்வேறு இப்போ நடந்த திருச்சி மாநாட்டுல கூட 2 பேரும் உயிரிழந்துட்டதாக வந்து நேத்து திமுகவோட மாநாட்டுல நடந்ததாக ஒரு செய்தி பேப்பர்லயே போட்டிருக்காங்க தந்தியில. ஆனா அதெல்லாமே எதுவும் பேசு பொருளாகவே இல்ல. இது வந்து ஒரு ஏதோ பயமுறுத்தி பண்ணாங்கன்னு தாவேகாக்கு சொல்றாங்க. அது அன்னைக்கே சொன்னாங்க, இன்வெஸ்டிகேஷன் சொன்னாங்க. சிபிஐல சொல்லியிருப்பாங்க, கூப்பிடுங்க சார், இந்த மாதிரி நீங்க அன்னைக்கு எங்க இருந்தீங்க அப்படின்னு கேட்கறது தப்பு இல்லையே. இன்வெஸ்டிகேஷனுக்கே கூப்பிடவே கூடாதுன்னு இவன் அவ்வளவு பெரிய புனிதரா? போய் பார்த்துட்டு வாங்க. விஜய் 2 தடவை கூப்பிடுறோம்ல, எல்லாரும் கூப்பிடுறோம். நான் ஒரு சிபிஐல இருந்து கூப்பிடுறாங்கன்னா விஜய் 2 தடவை கூப்பிடுறாங்க, 3 தடவை இவரையும் கூப்பிடுறாங்கல்ல, போய் தானே ஆகணும். நாங்க பல வழக்கறிஞர் நான் பல இன்வெஸ்டிகேஷன்ல பார்த்திருக்கோம். நாங்க யாரெல்லாம் சந்தேகம் இருக்கோ எல்லாரும் சொல்லுவேன், இந்த மாதிரி அவரை கூப்பிடுங்க, இவரை கூப்பிடுங்க 10. அதனாலதான் இவ்வளவு ஒரு வால்யூம் வரும். ஒரு சின்ன சம்பவத்துக்கு 250 விட்னஸ் ஏன் கொடுக்கணும்னா இவரை சொல்லுவாரு, இவரை சொல்லுவார், இவர் அப்படியே நூல் மாதிரி போய்கிட்டே இருக்கும். அத்தனை பேரையும் விட்னஸா சேர்ப்பாங்க. செந்தில் பாலாஜி விட்னஸும் ஆகலாம், அக்யூஸ்டும் ஆகலாம். எனக்கு நமக்கு தெரியாது, அங்க போனாலும் தெரியும். அதுக்குள்ளே எவ்வளவு பதற்றோம், போயிட்டு வர சொல்லுங்க. தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கக்கூடிய இஷ்யூ கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெட்ரோல் பங்க்ல கூட்டம், கேஸ் சிலிண்டர் புக் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் வந்து நான் புக் பண்றேன், கேஸ் சிலிண்டர் ஆர்டர் பண்ணாவே வந்து சார் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க டெலிவரி மேனுக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்னு வந்து ஒரு ஷாப்ல வந்து ஒரு கடையில சொல்றாங்க, ஒரு ஏஜென்சியில சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல மட்டும் தமிழகத்தில் வந்து சிலிண்டர் தட்டுப்பாடு, கமர்ஷியலுக்கு தட்டுப்பாடு, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாமே மூட போறாங்க, பெங்களூர்ல மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் வந்து ஓடிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. இதுல முக்கியமாக வந்து பிரதமர் அவர்கள் பதவி விலகணும், இப்படி ஒரு தட்டுப்பாடு தமிழ்நாட்டில் நிகழ்ந்ததே இல்லை. எங்ககிட்ட ஸ்டாக் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு விஷயத்த சொல்லிட்டு இன்னைக்கு ஓட்டு கேட்க எப்படி வரீங்கன்னு உதயநிதி கேள்வி கேட்டிருக்கிறாரு. ஆனா இதெல்லாம் எப்படி சரி, இது நிஜமாவே தட்டுப்பாடு இருக்கா பெட்ரோலியம் வந்து சிலிண்டர்? இல்லைங்க, சில விஷயம் வருத்தமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம போர் அவ்வளவு சந்திச்சது கிடையாது. இந்தியா தான் உலகத்திலே கம்மியான போரை சந்திச்ச நாடு. ஒரு உள்ளூர் கலவரம் கூட இப்ப ஸ்ரீலங்கா மாதிரி கூட நம்ம நடந்தது இல்லை, இங்க நடக்கணும்னு சொல்ல நடந்தது இல்லை. மக்களுக்கு போருன்னா என்னன்னே தெரியாது, என்ன நடந்துச்சுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. குறிப்பா தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாடு வந்து ஏன் சொல்றோம் தமிழ்நாடு தென் மாநிலம்னா, நம்ம எந்த போரையும் பார்த்தது இல்லை, கார்கிலையும் பார்த்தது இல்லை, பாகிஸ்தான் வாரையும் பார்த்தது, எதுலயும் அஃபெக்ட் ஆகாத ஒரு ஊர். அதனால நம்ம ஊர்ல வந்து சின்ன பிரச்சனைனா கூட உடனே வந்து ஆட்சி என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். மன்மோகன் சிங் அவர் ஆட்சியில 2004 2014 வரைக்கும் நான் பர்சனலா நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க, ஒரு 4 தடவையாவது பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் இல்லாம ஸ்டாக் இல்லாம நின்று இருக்கோம். 2 கிலோமீட்டர் நின்று போய் 1/2 லிட்டர் 1 லிட்டர் வாங்கிட்டு இருந்தோம். அப்ப என்ன போர் நடந்தது? ஏதாவது எந்த போரும் இல்லை. அதுதான் மிஸ்மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாம போனது அதுதான். 2-3 தடவை, ஒரு தடவை வந்தா தப்பு இல்லை, 2-3 தடவை வந்துச்சு. நான் நின்றுருக்கேன், ஒரு செல்வ பிறந்தே நின்றுப்பா நினைக்கிறேன். இதெல்லாம் தான் கவர்மெண்ட் திட்டணும். இப்ப நடக்கிறது உலகமே ஸ்தம்பிச்சு போகுது. இன்னைக்கு ஜிசிசி கண்ட்ரி எல்லாம் பயத்துல இருக்காங்க. இன்னைக்கு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரில இருந்து இந்த யூரோப்ல இருந்து எல்லாருமே தட்டுப்பாடு, எங்க பெட்ரோல் தட்டுப்பாடு. தமிழ்நாடு என்ன பிரச்சனை, இந்தியாவில் என்ன பிரச்சனைனா, சின்ன ஒரு கால்குலேஷன் வச்சு பாருங்க. ஆரம்பிச்சு 1 வாரம் 10 நாள் தான் ஆச்சு. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சாதாரண ஒரு கேஸ் சப்ளையர்கிட்ட ஸ்டாக்கு 1 மாசத்துக்கு இருக்குமா இருக்காதா? இப்போ ஒரு கேஸ் சப்ளையர்கிட்ட 1000 வாடிக்கையாளர் இருப்பாங்க. அவர்கிட்ட 1000 சிலிண்டர் வாரம் வராது, 2000 சிலிண்டர் இருக்கும். 1000 சிலிண்டர் வாடிக்கையாளர் கொடுப்பாரு. அடுத்த 1000 கொடுக்கும் போது அடுத்த 1000 வரும் ஸ்டாக். இதானே நார்மலா. அது எப்படி இந்த 10 நாள்ல கரெக்டா எல்லாத்துக்கும் ஸ்டாக் நின்று போச்சு? அங்க ஈரான் வார ஆரம்பிச்சாலும் எப்படி நிற்கும்? ஒரு சிம்பிளா யோசிச்சு பாருங்க. அப்ப என்னன்னா, ஸ்டாக்கை இவங்க மறைக்கிறாங்க, உள்ள இருக்கிற ஸ்டாக் இல்லைங்கிறாங்க. நம்ம மக்களுக்கு போறணும்னு அங்க ஷார்ட் ரெடினு டக்குனு கட்டாயிரம் வச்சுட்டாங்க நம்ம ஆளுங்க. போயிடுச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உடனே பயத்தை முதல்ல கிளப்புறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, 2000 ரூபாய் சிலிண்டர் 4000 ரூபாய் கேட்கறாங்க. அவசரத்துல வாங்குறோம், 4000 கொடுத்து வாங்குறாங்க. அதனாலதான் பிரதமர் என்ன பண்ணாரு, ஈசி ஆக்ட்ல, எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்ல இமீடியட்டா கேஸை கொண்டு வந்தாரு. இதுல ஏதாவது பிரச்சனை பண்ணா 7 வருஷம் தண்டனை உள்ள ஸ்டாக்குன்னு. பெட்ரோல் பங்க்ல எல்லாம் பீதி கிளப்புனாங்க. ஆனா பெட்ரோல் பங்க் எல்லா இடத்துக்கும் கிடைக்குது. நானும் நேற்று எல்லாம் சுத்தன ஒரு இடத்துக்கும் பிரச்சனை இல்லை, எல்லா இடத்துக்கும் கிடைக்குது. ஆனா வாட்டர் கேன்ல எல்லாம் பெரிய பெட்ரோல் பங்க்லயும் பிரச்சனை ஏன் பண்றாங்கன்னா, சில பெட்ரோல் பங்க் என்னன்னா, கீழே ஸ்டாக் இருக்கு பாருங்க, 2000 20,000 30,000 லிட்டர் ஸ்டாக் வச்சிருப்பாங்க. ஒரு வேளை கவர்மெண்ட் ஒரு 5 ரூபாய் ஏத்துனாங்கன்னா, 10 ரூபாய் ஏத்துனாங்கன்னா, ஒரு 2 நாள்ல அப்படி 20,000 டு 5 1 லட்ச ரூபா, 20,000 டு 10 2 லட்ச ரூபா நமக்கு லாபம் வரும்ன்ற நம்பிக்கையில பண்றாங்க. அதையும் சொல்லியிருக்காங்க, ஸ்டாக் இருந்தா நீங்க போட்டுதான் ஆகணும்னு சொன்னாங்க. அதுவும் நிக்கிறது இப்ப எல்லாத்தையும் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி உலக நாடுகள்லயே இன்னைக்கு வியந்து பாக்குற மாதிரி ஒரு மாபெரும் தலைவர். ஏன் சொல்ற மோடின்னா, இன்னைக்கு
அந்த ரூட் ஆஃப் பர்ஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரான் வந்து வரக்கூடிய இது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹர்மஸ்ன்னுவாங்க அந்த ரோடு அந்த அந்த உள்ள வர்ற அந்த ஜலசந்தி வழியா வர்ற ஹார்பர்ல எந்த கப்பலும் வர முடியாது, இந்தியன் கப்பல் மட்டும் வரலாம். இதெல்லாம் உலகத்துல யாராவது நினைச்சு கூட பார்க்க முடியுமா? இந்தியாவுக்கு வர்ற கப்பல் சரக்கு, இந்த கப்பல் கேஸ் வர்ற கப்பல் மட்டும் எக்ஸம்டட். யாரு? ஈரானும் அடிக்கக்கூடாது, இஸ்ரேல் அடிக்கக்கூடாது. இத ஒரு சுய புத்தி, அது கொஞ்சமாவது 5 அறிவு வேணாம், 2 அறிவு இருந்த ஒரு சாதாரண அரசியல்வாதி கூட புரியும் எப்படி இந்த மனுஷன் இதுல மட்டும் கொண்டு வர முடியும். ஆனா இன்னைக்கு வரக்கூடிய கண்டெய்னர் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போயிட்டு வந்திருக்கு. ஆனா நம்மளுடைய ஊடகங்கள் மட்டும் எதையுமே அதை கவர் பண்ணவே இல்லைங்க. நார்மலா நமக்கு 70% அங்கிருந்து வரும். இப்போ 2 நாள் தடைப்பட்டது உண்மை, நான் சொல்றது 2-3 நாள் தடைப்பட்டது உண்மை. ஆனால் நான் அனுப்ப மாட்டேன்னு சொன்ன ஈரான்கிட்ட இவங்க பேசின உடனே இந்தியாவுக்கு மட்டும் நாங்க அனுப்புறோம், இந்தியாவுக்கு போற சரக்கு ரயில் மட்டும், இது கப்பல் மட்டும் நாங்க விட்டுறோம், எக்ஸாம் பண்ணிடுவோம்ட்டாங்க. 2 பேருமே தாக்கக்கூடாதுட்டாங்க. அடுத்த உதாரணம், அது அப்படி உங்களுக்கு மட்டும் வருவாங்கன்னா, நேற்று தாய்லாந்து கப்பலை அடிச்சிட்டாங்க. தாய்லாந்து கப்பல் இங்க வருது, இந்தியா குஜராத் பக்கம் வருது, அடிச்சிட்டாங்க. கேட்டா எங்களுக்கு இந்தியா கப்பல் மட்டும்தான் அடிக்கூடாது. கப்பல் எப்படி கண்டுபிடிப்பாங்க? இங்க இருக்க செல்வ பிறந்தைக்கு தெரியாது. கப்பல் முன்னாடி வந்து ஒரு பிளாக் இருக்கும், கண்ட்ரியோட பிளாக் இருக்கும். அந்த பிளாகை பார்த்தா அது கண்ட்ரியோட பிளாக்னு தெரியும். இந்தியன் பிளாக் இருக்கிற எந்த கப்பலையும் அடிக்கூடாதுட்டாங்க. அதுதான் மோடி அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. சுஜாதா சர்மா சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு வெளியே வருதுங்க, வந்துகிட்டு இருக்கு, இன்னும் 2 நாள்ல வந்துரும். சுஜாதா சர்மா வந்த உடனே எல்லாமே கிளியர் ஆயிடும். நீங்க சொல்ற அந்த இது கூட இருக்காது, பீதி கூட இருக்காது. வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்க வராது 2 நாள் நினைச்சோம், வர ஆரம்பிச்சிருச்சு. வர ஆரம்பிச்சதுன்னா எல்லாமே சரியாயிடும். பெட்ரோல் ஏற்கனவே ஸ்டாக் நம்மகிட்ட இருக்கு. 40% அவரோட ஸ்டாக் வந்து மோடி முதல்லயே வச்சிருக்காரு. என்ன அதனாலதான் ரஷ்யால வாங்குறாரு. இதெல்லாம் இவங்களுக்கு புரியாது. இவங்களுக்கு தான் இவங்களுக்கு என்ன தெரியும்? இவங்களுக்குலாம் அவரோட சிந்தனை எல்லாம் யாருக்கு தெரியும்? ஆனா என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா வந்து 1 மாசத்துக்கு வாங்கிக்கணும்னு சொல்லிட்டாங்க வெளியே. அதனால மோடி அவர்கள் வந்து அவர் சரி, அமெரிக்கா 30 நாளைக்கு வாங்கி சொல்லிட்டாங்க, ரொம்ப பெருந்தன்மை சொல்லிட்டா, நான் வாங்கிக்கிறேன் விடுங்க. இப்ப என்ன பிரச்சனை? வாங்குறதா வாங்க கூடாதா? சரி, இதை விடுங்க, நீங்க வாங்க சொல்லிட்டாங்க. அமெரிக்கா சொல்றது இந்தியா கேக்குதா? சரி, இப்ப உங்களுக்கு பெட்ரோல் வேணுமா? நான் அது உண்மை இல்லைங்க, போய் நான் வீம்புக்கு பேசுறேன். உங்களுக்கு பெட்ரோல் வேணுமா? அவர் சொல்றது கேட்கணுமா? பெட்ரோல் வேணும். அவ்வளவுதான், உங்களுக்கு வந்துருச்சுல பெட்ரோல். வருங்க, இவங்களுக்கு என்ன செல்வ பிறந்துக்கு என்ன கோவம்னா, இந்த பாலிடிக்ஸ் இப்பதான் பண்ண முடியும். இந்த 48 மணி நேரம் தான் பாலிடிக்ஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிடும். போறப்பவே இந்த மனுஷன் என்ன இந்த கப்பலெல்லாம் உள்ள கொண்டாட சொல்றாரு. எல்லாத்துக்கும் போர் நடந்துட்டு இருக்குங்க. இந்தியாவுக்கு வழி விடு, இந்தியாவுக்கு வழி விடுன்றாங்க. எவ்வளவு நான் ஜோக்கா சொல்ல நடக்குமா? எங்கேயாவது போர் நேரத்துல யாரை பார்த்தாலும் சுடுன்னு சொல்லும் போது இந்தியா கப்பலை மட்டும் தனியா விட்டுருங்க, அவங்களுக்கு போட்டோன்னு சொல்றதுன்னா என்ன ஒரு ராஜதந்திரம்? இதுதானே இத்தனை வருஷம் ஒரு கஷ்டப்பட்டு கொண்டு வந்துரு. அதை மறைக்கிறதுக்கு போச்சுன்றாங்க. நேத்துல இருந்து எல்லா ஹோட்டல்லையும் வந்து கேஸ் இல்ல, அதனால இப்ப இந்த குறிப்பிட்ட இது கிடையாது, உங்களுக்கு ஃபுட்டு கிடையாதுன்றாங்க. நான் ஒரு என்ன சொல்றேன்னா, அட்வைஸ் இல்ல, நான் செல்வ பிறந்தக்கு மிகுந்த அறிவாளி, நம்ம அட்வைஸ் பண்ண முடியாது. நிறைய எவிடன்ஸ் எல்லாம் காட்டு. அதான் எவிடன்ஸ் இருக்கு. தயவுசெய்து என்ன சொல்றேன்னா, நீங்க இருக்க தொகுதியில நீங்க ஒரு 4 பேர் கூட்டுங்க. எப்பவும் போய் கலெக்ஷன் பண்ணுவீங்களா, அது பண்ணாதீங்க. இப்ப போய் என்ன பண்ணுங்க, 4 பேர் போய் பெட்ரோல் பங்க்ல போயிட்டு, தம்பி ஸ்டாக் திறந்து காட்டுப்பா, நான் ஒரு மக்கள் பிரதிநிதி இல்லையா, ஒரு போன் அடிச்சு பாரத் பெட்ரோலியமா, சார் ஜிஎம் சார் இங்க வாங்க, நான் வந்திருக்கேன், நான் ஒரு மக்கள் பிரதிநிதி, வாங்க திறக்க சொல்லுங்க சார், எவ்வளவு இருக்குன்னு. சார் அது இருக்கும் சார், 40,000 லிட்டரு கொடுக்க சொல்லுங்க எல்லாருக்கும். நான் சொல்றது செல்வ பிறந்தங்க தொகுதியில மட்டும், எல்லாருமே அவங்க தொகுதியில் அது பண்ணுங்க. கேஸ் சிலிண்டர் உள்ள வாங்க. ஒரே தட்டுப்பாட்டா இருக்காம, நம்ம பக்கத்துல இருக்க சரவண பவன்ல வந்து சாப்பாடு இல்லைன்றாங்க, கேட்டா கேஸ் இல்லைன்றாங்க. உங்கள்கிட்ட எத்தனை சிலிண்டர் இருக்குது? சார் எங்கிட்ட ஒரு 530 இருக்குது. சரவண பவன் வாங்க, இந்த 530 எவ்வளவு வேணும் எடுத்துங்க. ஆனா ப்ரொவைடர் 2000 கொடுக்கணும். என்ன போடுறாரோ அந்த பணத்தை கொடுத்துருங்க, பிளாக்ல கிடையாது. இதை பண்ணா மக்கள் பிரதிநிதி. அஜோஜோ வெளியில ரோட்ல வந்து நின்று போச்சு நீங்க தேவையில்லை எங்களுக்கு. இது ஸ்டாக் முழுக்க கள்ள மார்க்கெட்ல வைக்கிறதுக்கு பதுக்குறாங்க. அது கேஸ் மட்டும் எல்லா ஹோட்டல்லையும் பாருங்க, சொல்லி வச்சாங்க. எல்லா ஹோட்டல்லையும் பாருங்க. நேற்று ஒரு ஹோட்டல்ல அடுப்பு எல்லாம் கொண்டு வந்து விறகு எல்லாம் வச்சுட்டாங்க. இது என்ன கிமிக்ஸ்? இது நீங்க என்ன பண்ணுங்க, போன் அடிங்க, சார் இந்த மாதிரி வரல, நான் கூப்பிடுறேன் வரல, என் முன்னாடி போன் அடிங்க, சார் ஸ்டாக் இல்லையான்றாங்க. செல்வ பிறந்தக்கு சார் ஸ்டாக் இல்லையா, வாங்க நான் நேராக கூட்டு போனோம்ல. ஏன்னா மக்கள் மத்தியில ஹோட்டல்ல ஒண்ணும் இல்லை, எல்லாம் போச்சு. மோடி வந்து இந்த பக்கம் பெட்ரோல் இல்லை, இந்த பக்கம் கேஸ் இல்லை, எல்லாம் தட்டுப்பாடு அப்படின்னு இமேஜ் கிரியேட் பண்ண மக்கள் மிக மிக புத்திசாலிகள். போர்னா என்ன தெரிய மாட்டேன். நேத்துல இருந்து பாக்குறேன், ஏடா போர்னா உங்களுக்கு தெரியுமா என்ன நடக்குதுன்னு? அங்கெல்லாம் ஈரான்ல எல்லாம் ஒவ்வொருத்தர் ரோட் நேத்து வரைக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வரன், 1000 கோடி சொந்தக்காரன், இன்னைக்கு ரோட்ல இது வாங்கி சாப்பிட்டு இருக்கான், ரொட்டி வாங்கி சாப்பிட்டு இருக்கான். ஏன்னா அவன் ஆயில் கிணறு எரியுது.
இதான் போர். அவர் அண்ணாமலை அடிக்கடி சொல்லுவார், ஒரு நாடுன்னா என் மூலம் புரிஞ்சுங்க, என் வீடு, என்னோட பசுமாடு, என்னோட தோட்டம், துறவு, பங்களா, காரு, இது எல்லாம் எப்ப எனக்கு சொந்தம்? நாடு நல்லா இருக்கிறதுக்கு தான் எனக்கு சொந்தம். எனக்கு ஒரு 1000 ஏக்கர் இருக்குங்க ஊட்டியில, இருக்கட்டும். ஒரே ஒரு போர், 2-3 குண்டு உங்க மேல விழுந்ததுன்னா ரோட்ல வந்து சாப்பாட்டு கையாந்து நின்னீங்கன்னா 1000 ஏக்கர் உங்க காப்பாத்தாது. ஸோ நாடுங்கிறது மிகப்பெரிய வலிமையான ஒரு விஷயம். அது பாதுகாப்பா இருந்தா தான் நீ பாதுகாப்பா இருக்க முடியும். எப்படின்னு சொல்ற ஒரு தலைவர் இங்க செல்வ பிறந்தீங்க, போச்சு சிலிண்டர்லாம் போச்சு, எல்லாம் ரோடுக்கு வந்துருங்க அப்படின்னா பேனிக் ஏன் கிரியேட் பண்றீங்க? இது வந்து மக்கள் மத்தியில மக்கள் ரொம்ப தெளிவா, ஈரானும் சப்போர்ட் பண்ணுது, இஸ்ரேலும் சப்போர்ட் பண்ணுது. என்ன மனுஷன் இவரு? அங்க புட்டின் போன் பண்றாரு, வார கொஞ்சம் நிறுத்துங்க, எங்கால வெளில அனுப்புறாங்க. ஈரான் சொல்றான், யாரும் வெளில அனுப்பாத, இந்தியன்ஸ் மட்டும் வெளில அனுப்புறான். இந்தியன்ஸ் மட்டும் வெளில அனுப்புங்க, மத்தவங்க அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிறான். இந்த பக்கம் சவுதி அரேபியால நாங்க எப்ப கூப்பிட்டாலும் இந்தியா ஹெல்ப் பண்றோம். என்ன ஒரு கிரியேட் பண்ணி வச்சிருக்காருங்க ராஜா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், மக்கள் பயந்துடக்கூடாது. சும்மா ஜாலி ஒரு ஜோக்குக்காக சொல்றேன். ராகுல் காந்தி இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப பிரதமர்னு அவர்தான் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு இல்லைங்க. இப்ப இங்க ராகுல் காந்தி பிரதமரா இருந்து இந்த சிச்சுவேஷன்ல இருந்தாருன்னா என்ன நினைக்கும் மக்கள்கிட்ட விட்டுறேன், அவ்வளவுதான். நம்ம எதுவும் சொல்ல முடியாது. மோடி அவர்கள் இருக்கிறதுனால எல்லாம் சேஃப் ஹேண்ட்ஸ், ஜாலியா உட்காந்துட்டு பெட்ரோல் கிடைக்கலையாமே அப்படி பேசிட்டு இருக்கோம். அது எவ்வளவு பெரிய குடுப்பணும்னு உங்களுக்கு தெரியாது. இன்னும் கொஞ்ச நாள் 2-3 நாள் எல்லாம் சரியாயிடும். சரியானதுக்கு அப்புறம் இந்த நாடகம் எல்லாமே சரியாகி மக்கள் வந்து தெளிவாயிடுவாங்க. இந்த எதிர்கட்சி மேல முகத்துல கரிய பூசுவாங்க மக்கள்.